சமயோகித புத்தி நம்மளுக்கெல்லாம் எப்போ தெரியுமா வேலை செய்யும்? அதாவது நீங்கள் நிதானமாக இருக்கும்போது தான் வேலை செய்யும். ஒரு முறை ஒரு சின்ன குழந்தைங்க 3 வயசு தான் இருக்கும். தன்னுடைய அறையில் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் தாப்பால் போட்டுருச்சு. தாப்பால் போட்டுடுச்சு, ஆனால் திறக்க தெரியலை. ஆனால் அந்த கதவுகளுக்கு நடுவில் இறுக்கமான கம்பிகள்லாம் இருக்குது. பார்க்க முடியும், குழந்தை என்ன பண்ணுறான்னு பார்க்க முடியும். அதனால் எல்லாரும் ஓடி வந்து இப்படி தர, இப்படி பண்ணுன்னு செய்கை பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி தரமா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க. இல்லைனா கதவை உடச்சிடலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தை கதவை திறந்த பாடில்லை. கடைசியில் எப்படி தான் திறந்துருப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பெரியம்மா வராங்க. அதாவது ரொம்ப சத்தமாக இருக்கே, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்காக வராங்க. அப்போ தான் குழந்தை இப்படி தாப்பால் போட்டுட்டா, திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்கக்கிட்ட இருந்தோ 2 சாக்லேட் வாங்கிட்டு என் பட்டுக்குட்டியில், என் செல்லக்குட்டியில் ஆண்டி உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை காட்டினாங்களாம். சீக்கிரம் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். ஆனால் அவங்க கதவை தர அப்படின்லாம் சொல்லலை, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அது வேகமாக வந்து, அதுக்கு எப்படி போட்டோன்றது தெரியுது இல்லையா, அதோட மூளை தானே வேலை செய்து பாருங்கள். அது டப்புன்னு திறந்துட்டு வெளியே வந்துடுச்சான். இந்த மாதிரி சமயோகித புத்தியை பயன்படுத்துகிறாலும் அந்த பெண்மணியை அந்த நேரத்தில் எல்லாருமே பாராட்டாங்களாம். ஒருத்தருக்கு உதவணும்னு நீங்கள் நினச்சிட்டா போதுங்க, உங்கள் மூளை அதுக்காகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் பயன்படும்படி வாழ்கிறது தானேங்க வாழ்க்கை.